புராணம் அப்படின்னா புராதனம் என்று பொருள். பழமையான அப்படின்னு அர்த்தம். வேதம் என்ன சொல்கிறதோ அதை விரித்து சொல்வது புராணம். வேதத்தினுடைய பூத கண்ணாடி தான் புராணம். இதிகாசங்கள்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ராமாயணம், மகாபாரதம் இதெல்லாம் இதிகாசங்கள். அப்படின்னா இப்போ ராமாயணத்தை அருளியவர் வால்மீகி முனிவர். வால்மீகி முனிவர் காலத்திலே ராமாயணம் நடந்தது. மகாபாரதத்தை அருளியவர் வேத வியாசர். வியாச பகவானுடைய காலத்திலே அந்த மகாபாரதம் நடந்தது. அந்த நூலை எழுதக்கூடிய ஆசிரியர் காலத்திலே அது நடந்தது. அந்த நிகழ்ச்சிகள்லாம் அவருடைய காலத்திலே நடந்தது அப்படின்னா அதற்கு இதிகாசங்கள் என்று பெயர். இப்படித்தான் நடந்தது என்று சொல்லக்கூடியது இதிகாசங்கள். புராணம் அப்படின்னா அந்த நூலை எழுதிய ஆசிரியர் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்க மாட்டார். அவருக்கு முன்பாக, அவருடைய காலத்துக்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சிகளை சேகரித்து அவர் எழுதியிருப்பார். இதற்கு புராணம் என்று பெயர். இப்போ நம்ம தெய்வ சேக்கிலார் அருளை செய்த பெரிய புராணம், நாயன்மார்கள் பற்றிய 63 நாயன்மார்களையும் 9 தொகையடியார்களையும் சேர்த்து 72 பேரை பாடியிருக்கிறார் நம்முடைய சேக்கிலார் பெருமான். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே சேக்கிலார் பெருமான் வாழல, அவருக்கு முன்பாக நடந்தது அத அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா, இதற்கு புராணம் என்று பெயர். அந்த நூல் ஆசிரியர் அந்த நிகழ்ச்சிகள் நடந்த காலகட்டத்திலே அவங்க வாழ்ந்திருக்க மாட்டாங்க, செய்திகளை எல்லாம் சேகரித்து எழுதியிருப்பாங்க இல்லையா, இதற்கு புராணம் என்று பெயர்.